இப்போ இப்ப தலை போயிடுச்சு. இப்ப பார்வதி இப்ப சிவன் பார்க்கிறாரு. இவன் அகங்காரம் போயிடுச்சு. அப்ப இவன் என்ன பண்றாங்க? இன்னொரு தலைய கொண்டு வைக்கிறாங்க. இன்னொரு தலை என்ன? யானையோட தலை, பெரிய தலை. அது என்ன? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஈகோவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ பிக் ஈகோ, இட் இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷனல் ஈகோன்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு பொருளை என்னோடது அப்படின்னு சொல்றதுக்கும் அண்ட சராசரமே என்னோடதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ உங்க குழந்தை மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்ல செல்வாக்கா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நீடூடி வாழணும், அதுக்கு நோய் நொடி வரக்கூடாதுன்னு நமக்கு ஆசை இருக்கும். இருக்குமா இல்லையா? எஸ் சார். ஆனா அடுத்தவங்க குழந்தைய பத்தி நம்ம கவலையே கிடையாது, ஊரை பத்தி நம்ம கவலைப்படலை. ஆனா இப்ப உலகமே என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவும் ஒண்ணுதான், எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான். ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி, தே போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். கரெக்டா? இப்ப உலகமே என்னோடது, எல்லா குழந்தையும் என் குழந்தை தான் அப்படின்னா என்னுடைய அன்பு எல்லா குழந்தைங்க மேலேயும் போயிடுது. அந்த மாதிரி ஒரு அகங்காரத்தை தான் விநாயகருக்கு வைக்கிறார்.